டிஎம்கே கூட்டணியில இருக்கனால அவங்க வந்து பரவலா பேசப்படுறது இல்ல. அவங்களோட கொள்கையை எங்கேயுமே காட்டுறதே கிடையாது. தீர்க்கதர்சியா யாருமே இல்ல அங்க இருக்கிறவங்க. காங்கிரஸ் வந்து கடந்த 3 வாட்டி தோக்குறது ரீசனே வந்து ஒரே ஒரு கொள்கையோட போவே முடியல இவரால. மக்களா வெறுப்படைஞ்சு நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கான்செப்ட்ல தான் போற மாதிரி இருக்கே தவிர இந்தியா கூட்டணிக்கே அவர் தலைமை தாங்குவாரான்னு சந்தேகமா தான் இருக்கு. இப்போ இருக்கிற நாட்டோட சூழல்ல வந்து அவங்களுக்கு தான் போடுவாங்க. யாருக்கு? பிஜேபி தான் போடுவாங்க. இப்பெல்லாம் டெய்லி தொடர்ந்து டிவிகே பத்தி, என்டிகே பத்தி, டிஎம்கே பத்தி நிறைய நியூஸ் எல்லாம் வருதுல. ஆனா காங்கிரஸ் பத்தின நியூஸ் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அது எதனால நினைக்கிறீங்க? எதனாலனா அவங்க வந்து காங்கிரஸ்ன்றது வந்து காங்கிரஸ்ன்ட்டு இல்ல, மொத்தம் வந்து சிபிஎம், சிபிஐ இந்த கட்சிகள் எல்லாமே வந்து அந்த டிஎம்கே கூட்டணியில இருக்கனால அவங்க வந்து பரவலா பேசப்படுறது இல்ல. எந்த முடிவா இருந்தாலும் டிஎம்கேவோட முடிவு தான் அவங்களோட முடிவுன்னும் போது அவங்களோட கொள்கையை எங்கேயுமே காட்டுறதே கிடையாது. அவங்களோட கொள்கை என்ன கொள்கைன்றது அவங்களோட வெளிப்படையா வரதே இல்லை. அதுதான் வந்து ஒரு உண்மை. காங்கிரஸோட நெகட்டிவ்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? நெகட்டிவ்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் கோஷ்டி பூசல் சொல்லுவாங்க. அது ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதுல வந்து எல்லாருமே தலைவர்கள் தான், தொண்டர்கள் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட இது. அதுக்கேற்ற மாதிரி அரசும் மேல இருக்கிற மேலிடமும் வந்து ஒரு சிறப்பான தீர்க்கதர்சியா யாருமே இல்லை அங்க இருக்கிறவங்க. ஏன்னா அந்நேரத்துக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்களே தவிர ஒரு கான்கிரீட்டா நம்ம கட்சி வளர்க்கணும், நம்ம கட்சி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து நமக்கு சுதந்திரம் 100 வருஷம் கட்சி அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த தலைவர் எல்லாருமே வந்து ஒரு கான்கிரீட்டான டிசிஷன். இப்போ இந்திரா காந்தி, நேரு அவங்க எல்லாம் வந்து அவங்களோட முத்திரையை வந்து பதிச்சாங்க. அதே மாதிரி இந்த நேரு குடும்பம் இல்லாம சில பேரும் நல்லா பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மன்மோகன் சிங், அதே மாதிரி வந்து PV நரசிம்மராவ் நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்தியா வந்து கொண்டு வரதுல அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆனா இப்போ இருக்கிறவங்க என்னன்னா அந்த மாதிரி வந்து அவங்கள இண்டிவிஜுவலா வந்து யாருமே வந்து செயல்படுற விடுறது இல்லையோ அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்தியாவோட பிரதமரா இந்திரா காந்தி நல்லாட்சி செஞ்சிருக்காங்க. இப்போ அதே பதவியை நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 15 வருஷம் ஆல்மோஸ்ட் இவர் வந்து மன்மோகன் சிங் வந்து மன்மோகன் சிங் 10 வருஷம் செஞ்சார் கண்டினியூவா. UPI 1 UPI 2 பண்ணாரு. 3ல தான் வந்து சில ஊழல் வெளில வந்தது, அதனால தோத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்களுக்கும் என்டிஏ கவர்மெண்ட்டும் ரூலிங் பண்ணிட்டு இருக்கு. இவரால் எதுவுமே வந்து ஒரு கான்கிரீட்டான இந்த தவறு நடந்திருக்கு, இது இப்படிதான் செஞ்சிருக்காங்க, இதுக்கு எப்படி பண்ணலாம், ஏது செய்யலான்ட்டு இவரால் வந்து கட்சிக்கு ஒரு கொள்கையோட போவே முடியல இவரால். இவர் எப்போ எப்படி பேசுறாரு, எப்போ என்ன செய்யறாருன்னு யாருக்குமே புரியுறதே இல்லை. ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, மக்களுக்கான தேவையான பிரச்சனை எவ்வளோ இருக்கு. அந்த தேவைக்கான பிரச்சனை சிலது வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்து சிலது மக்களுக்கு அகைனிஸ்டா கூட எடுக்குது. திருப்பி வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இப்போ அந்த விவசாயிகள் எதிர்ப்பு அது இதுன்னு வருது இல்லையா. வரும்போது அதுல என்ன இருக்கு, அது பார்லிமெண்ட்லயும் பேசலாம், எங்க வேணாலும் பேசலாம் அவரு. ஆனா அவர் அதுக்கான வேலையை வந்து எங்கேயுமே செய்ய மாட்டேங்கிறார். என்ன தெரியுமா, இது அவர் காங்கிரஸ் வந்து கடந்த 3 வாட்டி தோக்குறது ரீசனே வந்து ஒரே ஒரு இது, மக்களா வெறுப்படைஞ்சு நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கான்செப்ட்ல தான் போற மாதிரி இருக்கே தவிர மக்களோட பிரச்சனை என்னைக்குமே அவங்க தோலே எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த தோல் எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஆட்சி கிடைக்குமே தவிர கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா என்டிஏ கவர்மெண்ட் வந்து 10 வருஷம் கழிச்சு அவங்க உள்ள வரும்போது நிலக்கரி ஊழல் அந்த மாதிரி வந்து 2G இதெல்லாம் ஸ்பெக்ட்ரம் எல்லாம் வெளில கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ வந்து அதெல்லாம் எடுத்தது இப்போ வந்து அவங்க எதுவுமே இல்லாமல் நடக்குது. இப்போ அந்த மாதிரி கரப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து ரூலிங் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது ரொம்ப தொலைநோக்கோட பார்த்தாங்கன்னா எவ்வளோ ஃபால்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து மக்களுக்கு கசப்பான சப்ஜெக்ட் இருக்கும், அதை எடுத்து அவர் பேசக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. இந்த திறமையும் அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. மேபி அதெல்லாம் பண்ணாருன்னா கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இப்போ இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணிக்கே அவர் தலைமை தாங்குவாரான்னு சந்தேகமாக தான் இருக்கு. காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறாங்க, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்போ இருக்கிற நாட்டோட சூழல்ல வந்து அவங்கள தான் போடுவாங்க. யாருக்கு? பிஜேபி தான் போடுவாங்க. ஓகே. ரீசன் என்னன்னா ஒரு தலைவனை பார்த்து தான் தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து சிறந்த தலைவரை வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடுல எப்படின்னு நமக்கு தெரியாது, ஏன்னா இந்த ஸ்டேட்ல இல்லாம இருக்கலாம். பட் ஆல் ஓவர் நேஷன்ல நான் தமிழ்நாடு வைஸ் பார்த்தா நான் வேற மாதிரி பார்ப்பேன். அதே வந்து ஆல் ஓவர் நேஷன் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பா நான் டிஃப்ரெண்டான ஆங்கிள் பார்ப்பேன். ஏன்னா ஸ்டேட் லெவல்ல பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வரும், நேஷனல் வைட் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வரும். ஃபார் சின்ன எக்ஸாம்பிள் தான், இப்போ நம்ம வந்து யூபிஏ பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷன் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் வச்சோம்னா MP ஜெயிச்சிருப்பாரு வேற கட்சியாளு, ஆனா MLA ஃபுல்லா இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிராஸ் ஓட்டிங் நிறைய நடக்கும். அந்த மாதிரி நிக்கிற கேண்டிடேட் பொறுத்து தான் நம்ம வந்து ஓட்டு போடுவோம். அந்த வகையில பார்க்கும்போது இங்கோட அங்க பெட்டரா இருக்கு. அதனாலதான்